மேட் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணலாம், மேட் ஃப்ரம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பேப்பர் இஸ் மேட் டேஷ் ட்ரீஸ். இதுக்கு ஃப்ரம் வருமா இல்லை ஆஃப் வருமானு நம்ம பார்க்கணும். அதை சால்வ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், பேப்பர் வந்து ட்ரீஸ்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க இல்லையா? அப்போது ட்ரீஸ்லேருந்து நமக்கு பேப்பர் கிடச்சிருச்சு. இப்போ அந்த பேப்பர்லேருந்து நம்மளால் ட்ரீஸை திரும்ப பெற முடியுமா? பெற முடியாது இல்லையா? அப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு அதால் திரும்ப சேஞ்ச் ஆக முடியல அப்படின்னா நம்ம ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த பவுல் இஸ் மேட் டேஷ் கிளாஸ், ஃப்ரம் ஆர் ஆஃப். இப்போது கிளாஸில் இருந்து தான் பவுல் வந்து மேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போது நம்ம பவுலில் இருந்து திரும்ப கிளாஸை பெற முடியுமா? கண்டிப்பாக பெற முடியும், அஃப்கோர்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு பவுலை உடைச்சா நமக்கு நிறைய பீசஸ் ஆஃப் கிளாஸ் கிடைக்கும் இல்லையா? அதை அவங்க வந்து மெல்ட் பண்ணி இன்னும் எவ்வளவோ கிளாஸ் தயாரிக்கலாம். ஸோ நம்மளால் பண்ண முடியும். அப்போது ஆஃப் யூஸ் பண்ணணும். இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். சீஸ் இஸ் மேட் டேஷ் மில்க், ஃப்ரம் ஆர் ஆஃப்.